வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜேஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, என்ன செஞ்சிட்ருக்கீங்க? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு சம்பால் செய்கிறேங்க. சில்லி சம்பால் இருக்கு இல்லையா, இதுக்கு கோழி பெரட்டலுக்கோ நெத்தில் பொடி சம்பாலுக்கோ எதுவாக இருந்தாலும் அதுக்காக இந்த சம்பால் இது செஞ்சிட்ருக்கேன். நாங்கள் இருக்கிற இடத்துல வந்துட்டு ஒரு நாளைக்கு நாங்கள் கடை போடுவோங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அதுக்காக தாங்க இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம். இன்றைக்கி முழுதும் நான் நின்று கொஞ்சம் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். கிரீஸே சொல்லுவாங்க மலையில் வந்துட்டு, அதாவது தேங்காய் பூ இருக்கு இல்லையா, அது நல்லா வறுத்துட்டு அரைக்கணுங்க. அதை அரைச்சி வச்சிட்டோம்னாக்கா சமையலில் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி வந்துட்டு மலேசியாவில் நாங்கள் ரெண்டாங்க செய்கிறப்ப போடுவோம். பட் நான் இங்கே என்ன பண்ணுவேன், அது அந்த அந்த இது என்ன தேங்காய் இருக்கு இல்லையா, அரைச்சிது அது வந்துட்டு நான் எல்லா சமையல்லையும் போடுவேன். அதாவது நான் குழம்பு ஏதாவது வைக்கிறேன்னாக்கா அதில் போடுவேன் நான். அது ரொம்ப நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும். எஸ்பெஷலி நம்ம தேங்காய் பால் அதெல்லாம் ஊற்றிட்டுருக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு இது 2 பீஸ் போட்டாவே போதும். டிபெண்ட் எப்படி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னு பொறுத்து இருக்குது அது. இப்போ இது வந்துட்டு இந்த சில்லி பேஸ்ட் வந்துட்டு வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க ப்ளஸ் வேகன் இருக்காங்களே அவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன். இல்லாட்டினாக்கா நம்ம என்ன எல்லா வகை சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் இது போடலாம், பிளாச்சான் அப்படி சொல்லிட்டு இருக்கோம்ல, ஷ்ரிம்ப் பேஸ்ட்டு அது போடலாம். நான் இதில் வந்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணலை. இது கொஞ்சம் செஞ்சுட்டு இதிலேருந்து கொஞ்சம் சில்லியை நம்ம எடுத்து வச்சிடலாங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த பேஸ்ட்டு இதில் மிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதோட மனம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். வேறு இதில் வந்துட்டு நான் சில்லி, வேறு என்ன, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அப்புறம் புளி கரைச்சல் அது போட்டிருக்கேன். அதோட லெமன் கிராஸ் இருக்குல்ல, சிராய் அப்படி சொல்லுவோம்ல, அது போட்டிருக்கேன். அது போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உப்பு போடணுங்க. உப்பு கொஞ்சம் போட்டு அதோட சர்க்கரை வேறு போட்டேன். ஆமாம், நான் சொல்ல மறந்துட்டேன், அதையும் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். லோ ஃபயரில் வச்சுட்டு எண்ணெய் திரண்டு வர்ற வரைக்கும் இதை நம்ம கிண்டிகிட்டு இருக்க வேண்டியதுதான் கொஞ்சம் நேரம். ஆனால் நல்லா சூடாக இருக்குதுங்க இந்த இது வந்துட்டு சுடுது. வேறு இது இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இது வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சமையலுக்கெல்லாம் இது பாவச்சாக்கா சரியாக வராது. நான் இன்னும் அந்த பாக்ஸை பிரிக்கலை. அதில் இருக்கும் கொஞ்சம் இந்த பிஸ்னஸ்க்காக நான் அதை வாங்கி வச்சுருக்கேன். அது ஒரு நாளுக்கு ஊற்றுக்காக இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் நான், சில பொருட்களெல்லாம். அதை நான் தனியாக ஒரு வீடியோ செஞ்சு போடுறேன். இல்லைங்க, அந்த தேங்காய் பூ வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன்ல, அது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது சொல்லிட்டு பாருங்கள். அது பாருங்கள், இந்த பாக்ஸில் தான் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருவேன். அப்படி கட் பண்ண முடியலனாக்கா வெளியில் எடுத்து ஒரு ஹேமரில் இடிக்கல் இருக்கு இல்லையா, அந்த கல்லை வச்சு இடித்து சின்ன சின்ன பீஸ் ஆக்கிடுவேன். அந்த பீஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் போட்டு வச்சுருவேன் நான், வேணுங்கிறப்ப எடுத்து வச்சுக்கிறதுக்கு. இந்த மாதிரி தாங்க நான் பாக்ஸில் வச்சு எப்பயுமே நான் இந்த மாதிரி தான் செய்வேன். செஞ்சு எடுத்து நான் ஃப்ரீசரில் போட்டு வச்சுருவேன். அது இந்த எந்த குழம்புக்கு வேணாலும் நான் போட்டுப்பேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போயாவது உங்களுக்கு நேரம் இருந்தாக்கா இந்த வேலையெல்லாம் செய்யுங்க. செஞ்சு ஃப்ரீசரில் போட்டு வச்சிட்டிங்கனாக்கா அது பாட்டுக்கு இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு. எத்தனை மாதம் அப்படி சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன், அது நமக்கே தெரியும். ஏன்னா அது என்ன அதோடய வாசனை இருக்குது இல்லையா, அது மாற ஆரம்பிச்சிருச்சுனாக்கா உங்களுக்கே தெரியும். பட் எனக்கு அந்த மாதிரி நடந்ததில்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். சுண்டி வர ஆரம்பிச்சு இருக்குதுங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இதை போட்டு கிளறிக்கிட்டு இருப்போம். அப்புறம் பார்ப்போமே எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் ஏறக்குறைய ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் எண்ணெய் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் இதுக்காக. ஏன்னா ஒன்றுத்தையுமே காணோம். இப்போ தான் லேசாக வர்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திரண்டு வந்துச்சுன்னா தான் இது நம்மளுக்கு தெரியும் அது ரெடி ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு. எப்படி ருசி இருக்குது சொல்லிட்டு தெரியல, அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கணும். வேறு என்னங்க சொல்லணும், இது மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்ன செஞ்சிகிட்ருக்கேன், என்ன செய்ய போகிறேன் அப்படி சொல்லிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆமாங்க, வேறு என்ன சொல்ல போகிறேன், நீங்கள் உங்களோட வேலையை செய்யுங்க. அதாவது வீடியோ பார்த்து முடிச்சுட்டு லைக் போடுங்க. லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்டுங்க கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இப்போ 88 பேர் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி கூடிக்கிட்டே போனதுனாக்கா நல்லாயிருக்கும். சரிங்க, நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை வணக்கம்.